அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அந்த பேபி இஷ்யூ வந்து அவர் சொன்னதான் தான் இருக்கும், என்னோட தான் இருக்கும். நான் நல்ல தெரியாமல் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரே கில்ட்டாக இருக்கு மச்சான். கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கீதா. இதில் அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. 26 வயதான சங்கீதா கோவை கிழக்கு அனைத்து மகளிர் போலீசிலும் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் அதிர்ச்சி புகார் ஒன்றை அளித்துள்ளார். பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் சங்கீதா கடந்த சில ஆண்டுகளாக பீலமேடு பகுதியில் உள்ள ஜிம்மிற்கு சென்று வந்துள்ளார். அப்போது அவருக்கு அதே ஜிம்மிற்கு வந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த கிஷோர் என்ற 28 வயது இளைஞரிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறவே கிஷோர் சங்கீதாவிற்கு ஒரு மோதிரத்தை பரிசளித்து அவரை காதலிப்பதாக கூறியுள்ளார். அந்த காதலை சங்கீதாவும் ஏற்றுக்கொண்ட நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்த ஜோடி பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிந்த நிலையில் பொள்ளாச்சியில் உள்ள ஹோட்டல் அறையில் வைத்து கிஷோர் சங்கீதாவிற்கு தாலி கட்டியிருக்கிறார். அதன் பிறகு இதையே காரணமாக வைத்து கிஷோர் சங்கீதாவுடன் பலமுறை பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் நீட்சியாக சங்கீதா திடீரென கருவுற்ற நிலையில் இந்த விஷயத்தை தன் காதலனிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதை பொருட்படுத்தாத கிஷோர் கருவை கலைக்கச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்படவே சங்கீதா இந்த விஷயத்தை கிஷோர் வீட்டாரிடம் கூறியுள்ளார். அப்போது கிஷோரும் அவரது அக்கா யாழினி என்பவரும் சேர்ந்து கூகுளில் பார்த்து ஏதாவது மருந்தை சாப்பிட்டு கருவை கலைக்க சொல்லி மிரட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி குழந்தை பிறந்தால் வீட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று தகாத வார்த்தைகளால் திட்டி சங்கீதாவை விரட்டி அடித்துள்ளனர். இதனிடையே தனக்கு தாலி கட்டியது குறித்து கிஷோரிடம் கேட்டபோது அது வெறும் கயிறுதான், அதை எப்படி திருமணம்னு சொல்ல முடியும் என சர்வசாதாரணமாக கேட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி கிஷோருக்கு சங்கீதா மட்டுமின்றி வேறொரு பெண்ணுடனும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கீதா கிஷோருடன் இருந்த வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பேபி இஷ்யூ வந்து அவர் சொன்னதான் தான் இருக்கும், என்னோட தான் இருக்கும். நான் நல்ல தெரியாமல் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதையும் இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரே கில்ட்டாக இருக்கு மச்சான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.